தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் எந்த பக்கம் போயிட்டு இருக்குன்னே தெரியாத நிலையில இருக்கு. இந்த சூழல்ல தமிழகம் முழுக்க இன்னைக்கு பாஜக ஆளுநரை பாஜக மற்றும் ஆளுநரை கண்டித்து காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க. இதுல மயிலாடுதுறையில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளை திமுகவினர் ஓட ஓட விரட்டியிருக்காங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நிச்சயமா ஜி, இன்னைக்கு காங்கிரஸ் திமுக இது ரொம்ப லேட்டா தான் அவங்களை விரட்டுறாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. இருந்தாலும் கூட ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு கூட்டணி கட்சியில இருந்து அவங்க கிட்டத்தட்ட அவங்க ஒரு 15 ஆண்டு காலமா அவங்க பயணிச்சிருக்காங்க. தேசிய கட்சியும் கூட, ஒரு நாட்டை ஆண்ட கட்சியும் கூட. அந்த கட்சியுடைய கொடியை போட்டு மறிச்சு உடைச்சு பண்றது திமுகவுடைய அராஜக உச்சத்துக்கு போயிருக்காங்க. அவங்களுடைய தோல்வியை இந்த வெறியாட்டத்தை மக்கள் கிட்ட இப்படி இந்த வகையில இந்த அரசியல் கட்சி மேல அவங்க காட்டுறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டு காலம் நம்முடைய சுதந்திர வந்த காலத்துல இருந்தே காங்கிரஸ் நம்முடைய இந்தியாவில ஆட்சி ஆண்டிருக்காங்க. பல மாநிலத்துல அவங்க முதலமைச்சரா இருந்திருக்காங்க. இந்தியாவுடைய பிரதமரா வந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவருக்கு ஒரு பேசிக்கே ஒரு நாலேஜ் இல்லாத மாதிரி தெரியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு கவர்னருடைய விதிக்கு என்ன அவருடைய அந்த இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய சரிசம பாகத்தோட ஒரு எம்எல்ஏ அதிகமா இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு கட்சிக்கு ஆனாலும் சரி, எந்த ஒரு கூட்டணி கட்சினாலும் சரி ஆட்சி அமைக்க முடியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை தமிழகத்துல பாத்தீங்கன்னா, அவர் விஜய்க்கு 118 எம்எல்ஏ இல்லாத பட்சத்துல அவர் ஆட்சி அமைக்கலன்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறோம், கவர்னர் மாளிகை முற்றுகையிடுறோம், இப்படி எல்லாம் மக்களை திசை திருப்புறாங்க. இது காங்கிரசினுடைய கட்சி மிகவும் பின்தங்கிய போதுல அவங்களுடைய எப்படி காட்டுதுன்னா, அவங்களுடைய வெறுப்பை கவர்னர் மேலேயும் பாரதிய ஜனதா கட்சி மேலேயும் காட்டுறாங்க. இன்னைக்கு எங்களுடைய மாநில தலைவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. தமிழக மக்கள் இது போன்ற விஷயங்கள்ல எங்களுக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய அளவுல அதிகாரத்தையோ வாய்ப்பையும் எங்களுக்கு வழங்கல. இருந்த போதிலும் தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கிறதுக்கு யாருடைய எங்களுடைய எதிர்ப்பும் கிடையாது, ஆதரவும் கிடையாது அப்படின்னு தெளிவா கொடுத்துருக்காரு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர். அந்த வகையில இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் எடுக்கக்கூடிய இந்த போராட்டம் ஆகட்டும், மத்த திமுகவினர் ஆகட்டும், இதை வச்சு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் தமிழக கவர்னரையும் தேவையில்லாம அவர் மேல பழி போறதும், பாரதிய ஜனதா கட்சி இதுக்கு உள்ளுக்குள்ள கொண்டு வர்றதும் ரொம்ப வியப்பா இருக்குது. இதை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்ன இவங்க ஒரு தனி மெஜாரிட்டி இல்லாம ஒரு கட்சி, நீங்க யாரோ கூட கூட்டணி வைக்கணும் இல்லையா, உங்களுடைய கூட்டணிக்கு யாராவது அடைக்கணும், அது எதுவுமே செய்யாம கவர்னர் மாளிகையில போன உடனே பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இது ஒரு சினிமா கிடையாது. சினிமாவுல ஒருவேளை அவரு விஜய் நடிக்கும் போது 10 எம்எல்ஏ குறைவா இருந்தா கூட பதவி பிரமாணம் பண்ணி வச்சுட்டு ஆட்சியில இருக்கிற மாதிரி ஒரு முதல்வரா இருக்கிற மாதிரி ஒரு சீனை எடுக்கலாம். ஆனா இது சினிமா கிடையாது. அந்த வகையில பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு தான் நம்முடைய கவர்னர் அந்த பதவி பிரமாணம் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அதே வகையில நம்முடைய மத்திய அரசாங்க வழக்கறிஞரும் அதுக்கு வழிகாட்டுதல் கொடுத்திருக்காரு. இது போன்ற அதிகமா இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை இறைச்சி மற்ற அரசியல் கட்சிகள் நாளைக்கு கவர்னர் கிட்ட கேட்டா அவர் என்ன பதில் சொல்ல முடியுன்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆக நம்ம தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா, இவங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல. மெஜாரிட்டி இல்லாத ஒரு கட்சியை பண்ணணும்னு சொல்லி திமுகவும் காங்கிரஸும் இன்னைக்கு பெருமளவுல பாஜகவையும் கவர்னர் அவர்களையும் தாக்குற முயற்சி பண்றது அவங்களுடைய தோல்வி மேலும் மேலும் நம்முடைய கட்சி பலவீனம் அடையுது அப்படின்ற ஒரு தாக்கத்தை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மேலேயும் நம்முடைய கவர்னர் மேலேயும் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இது முற்றிலும் அரசியலுக்கும் சாசனத்துக்கும் நம்முடைய நீதிக்கும் திமுக ஒரு புலம்பிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். காங்கிரஸ் எங்களை முதுகுல குத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்றாங்கல்ல. முதுகுல குத்திட்டாங்கன்னு, ஆனா நியாயமா பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது முதுகுல குத்தின மாதிரி தான் இருக்கு. இப்போ நானும் இன்னொரு கேள்வி நான் இன்னைக்கு இதை இந்த ஊடகத்தை வயலா வைக்கிறேன். என்னன்னா, விஜய் அவர்கள் நீங்க காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வேணும்னு சொல்லி இன்னைக்கு அவர் ஆதரவு கொடுத்தாங்க, இவரும் ஏத்துக்கிட்டாரு இல்லைங்களா? திமுக அதுல எத்தனை பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க? ஐயா விஜய் அவர்கள் திமுக தீய சக்தின்னு தான் அவர் தேர்தலில் ஓட்டு கேட்டாரு. ஆனா அதே இடத்துல இன்னைக்கு திமுக ஓட்டு போட்ட காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவோட நீங்க ஆட்சி அமைக்க நினைக்கிறீங்களா? அப்ப உங்களுடைய கொள்கை என்னாச்சு?
இந்த பக்கம் பார்க்கும்போது திமுக உறுப்பினருடைய அதாவது திமுகவுடைய பொறுப்பாளர்கள், திமுகவுடைய நிர்வாகிகளுடைய உழைப்புல தான் இன்னைக்கு இந்த 5 எம்எல்ஏக்கள் வந்தாங்க. அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ் தொடர்ந்து எங்க நம்ம வெற்றி கனியை பறிக்க முடியுமோ அங்கதான் முதுகுல சவாரி செய்வாங்க. இனி வரைக்கும் திமுக தமிழகத்துல ஜெயிச்சிட்டு இருந்தது. இனிமே திமுக எதிர்காலம் இல்லைன்னு நினைக்கும் போது காங்கிரஸ் உடனே யாருக்கு எதிர்காலம் இருக்கு அங்க போயிட்டு உடனே அவங்களுக்கு நாங்க கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பின்னாடி நிக்கிறாங்க. அதுலயும் பாருங்க, உள்ளாட்சி தேர்தலையும் நாங்க பங்கு பெறுவோம், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையும் பங்கு பெறுவோம். இவங்க எதுவுமே இல்லாம 5 மேயர் ஆவாங்க, 10 கவுன்சிலர் ஆவாங்க, 10 சேர்மன் ஆவாங்க. இதெல்லாம் ஏற்பாடு பண்றதுக்காக வேண்டியது அந்த கூட்டணி. அப்படி பார்க்கும்போது திமுக சொல்ற கருத்து உண்மை இருந்தாலும் திமுக ஒரு சுயநலத்துக்காக தான் காங்கிரஸ் வச்சுக்கிட்டு இருந்தது. மத்திய சர்க்கார்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஏதாவது நம்ம கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க ஒரு சுயநலத்துக்காக வச்சிருந்தாங்க. ஆனா சூழ்நிலை மாறும்போது அவங்க திமுகவுடைய தேவை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இல்ல, மக்கள் திமுகவை இன்னைக்கு புறக்கணிக்கிறாங்கன்னும் போது அவங்க மாறி விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறாங்க. வண்டி எடுத்து வண்டி எடுத்தியா ஆட்டோட